தமிழன் செய்திகள். கோவையில் விநாயகர் சிலை ஊர்வலத்தையொட்டி போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. கோவையில் விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு முத்தங்குளத்தில் கரைக்கப்படுவதால் நேரத்திற்கு தகுந்தவாறு போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்படுகிறது. அதன்படி உக்கடம் பேருந்து நிலையத்தில் இருந்து பேரூர் செல்லும் அனைத்து வாகனங்களிலும் பேரூர் பைபாஸ் சாலை சிவாலய தியேட்டர் சந்திப்பு வழியாக செல்ல வேண்டும். காந்திபுரம் டவுன்ஹாலில் இருந்து வைஷால் வீதி சலீன் வீதி செல்லும் வாகனங்கள் உக்கடம் பேரூர் பைபாஸ் சாலை சிவாலயா தியேட்டர் சந்திப்பு வழியாக செல்லபுரம் சென்று செல்லலாம் எனவும் போக்குவரத்து காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ராசிபுரத்தில் ஓம் சக்தி ஆதிபராசக்தி பக்தி கோஷங்கள் முழங்க 1008 பெண்கள் ஆடிப்பூர காஞ்சி ஊர்வலம் நடைபெற்றது. ராசிபுரத்தில் ஆடிப்பூர கஞ்சுகளைய விழா ஆண்டுதோறும் பருவமழை வளம் வேண்டி 1008 கஞ்சுகளைய சுமக்கும் ஆன்மீக ஊர்வலம் வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டு ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் மாரியம்மன் கோவிலில் இருந்து துவங்கிய கஞ்சுகளைய ஊர்வலத்தில் சண்டை மேலும் முழங்க பக்தர்கள் தீச்சட்டி எடுத்து பக்தி பரவசத்துடன் ஊர்வலம் நடைபெற்ற நிலையில் வேள்விக்குழு, பிரச்சார குழு, இளைஞரணி தொண்டர்கள் ஆகியோர் ஊர்வலத்தை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். நாமக்கல்லில் கிட்னி கொடுத்த பெண்களுக்கு அரசு மாதாந்திர உதவித்தொகை வழங்க வேண்டும் என மாதர் சங்க மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ராசிபுரத்தில் அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்க நாமக்கல் மாவட்ட 9வது மாநாடு மைதிலி சிவராமன் நினைவரங்கில் அன்று நடைபெற்றது. இந்த மாவட்ட தலைவர் பி. ராணி, மாவட்ட துணைத் தலைவர் ஜி. பழனியம்மாள், ராசிபுரம் ஒன்றிய செயலாளர் ராணி பூபதி ஆகியோர் தலைமை வகித்தனர். மூத்த தலைவர் ஆத்தியம்மாள் கொடியேற்றி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகளபாளையம் மத்திய அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க ஏற்றுமதியாளர் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வடுகபாளையம் டிரம்பின் வரி விதிப்பு காரணமாக பின்னலாடை தொழிலானது பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. இதன் காரணமாக பல ஏற்றுமதி நிறுவனங்கள் மூடப்படும் நிலையில் உள்ளது. ஆகவே மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க ஏற்றுமதியாளர் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை அருகே இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட விவகாரம் தொடர்பாக கோட்டாட்சியர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை அருகே மூங்கில் தோட்டம் மாந்தோப்பு தெருவை சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் மோனிகா என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இவர்களுக்கு மித்ரன் என்ற ஒரு ஆண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவிக்கிடையே நேற்று 5000 பணம் கடன் வாங்கியது தொடர்பாக குடும்பத்தில் சண்டை நடந்ததாகவும் மோனிகா தனது தாயார் கஸ்தூரியிடம் போனில் தகவல் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு மோனிகா தூக்குமாட்டிக் கொண்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் கணவர் வீட்டார் போனில் தகவல் தெரிவித்துள்ளனர். இது குறித்து மயிலாடுதுறை கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா தனி விசாரணையை மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் மோனிகாவின் பெற்றோர் மோனிகாவின் இறப்பிற்கு காரணமானவர்களை கைது செய்ய வேண்டும் என்றும் தங்கள் பேரனை தங்களிடம் ஒப்படைக்க வலியுறுத்தி மயிலாடுதுறை கும்பகோணம் முயற்சி சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்ட பாஜகவினர் ராகுல் காந்தியை கண்டித்து ஜெயங்கொண்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்தனர். அரியலூர் மாவட்ட பாஜகவினர் ஜெயங்கொண்டம் காந்தி சிலை முன்பாக மாவட்ட தலைவர் மருத்துவர் பரமேஸ்வரி தலைமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது பீகாரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி மற்றும் அவரது தாயாரை பற்றி அவதூறு பேசிய காங்கிரஸ் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருப்பூரில் அதிமுக மாநகர் மாவட்ட கழக சார்பணி நிர்வாகிகள் அறிமுக விழா நடைபெற்றது. திருப்பூர் மாநகர் மாவட்ட கழக அலுவலகமான அப்பா மாளிகையில் திருப்பூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து திருப்பூர் மாநகர் மாவட்டத்திற்கு சுற்றுப்பயணம் வருகை தரவுள்ள கழக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்களுக்கு எவ்வாறு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என ஆலோசனை வழங்கினார். இதில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் வேல்குமார், சாமிநாதன், மாவட்ட மகளிரணி செயலாளர் சுந்தராம்பாள் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர். சேலம் மேச்சேரியில் சக்தி என்பவர் சரோஜா மகன் ரவியை அழைத்து சென்று கொண்டு விட்டதாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். சேலம் மேட்டூர் வட்டத்தில் உள்ள மேச்சேரியை சேர்ந்த சரோஜா என்பவரது 3வது மகன் ரவி என்பவரை கடந்த 2/8/2025 அன்று தெத்தகிரிப்பட்டி சக்தி என்பவரின் வண்டியில் டிரைவராக வேலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் 8/8/2025 வெள்ளிக்கிழமை அன்று சக்தி என்பவர் உடல்நிலை சரியில்லாமல் ஹைதராபாத்தில் இறந்துவிட்டதாகவும் கூறினார். நாங்கள் உடனடியாக தோப்பூர் சென்றவுடன் உங்கள் மகன் உடல் சுடுகாட்டிற்கு சென்று விட்டது என கூறி எங்களை அழைத்து சென்றார். அப்பொழுது நாங்கள் மகன் உடலை பார்த்தபோது கண்கள் வீங்கி மூக்கில் ரத்தம் வந்து இருந்தது. இது குறித்து உடனடியாக நாங்கள் மேச்சேரி காவல் நிலையத்திற்கு சென்று புகார் மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் எங்களை திருப்பி அனுப்பிவிட்டனர் என மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். செய்யாறில் இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்ல கட்டுப்பாடுகள் விதித்த போலீசாரால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பஜார் பகுதிகளில் கடந்த புதன்கிழமை விநாயகர் சதுர்த்தி அன்று
இந்து முன்னணி சார்பில் ஆங்காங்கே வைக்கப்பட்டு வழிபட்ட விநாயகர் சிலைகளை கொன்னேரி ராயன் குளத்தில் கரைப்பதற்காக 20க்கும் மேற்பட்ட வாகனங்கள் எடுத்து செல்ல ஏற்பாடு செய்திருந்த நிலையில் இந்து முன்னணியினர் விநாயகர் சிலை ஊர்வலத்திற்கு முக்கிய சாலையான காந்தி சாலையை 5 மணி நேரத்திற்கு மேலாக அழைத்து 3 டிஎஸ்பிகள் தலைமையில் 250க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. சென்னையில் மெட்ராஸ் ராயல் கிளப் 700க்கும் மேற்பட்ட தனிநபர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தனர். மெட்ராஸ் ராயல் கிளப் சமீபத்தில் சென்னையில் உள்ள பல்வேறு ஆதரவற்றோர் இல்லங்கள், முதியோர் இல்லங்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு மையங்களை சேர்ந்த 700க்கும் மேற்பட்ட தனிநபர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தது. இதில் தீப் சந்த் லுனியா, ராஜஸ்தான் ரத்னாவின் சுபாஷ் ரங்கா, நிர்மல் மர்லேச்சா, அனில் சிங்கி மற்றும் ஷோஜாத் ரோடு பிரவாசி ஜெயின் சங்கம் உள்ளிட்ட கிளப்பின் உறுப்பினர்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். பன்னாட்டு அரிமா சங்கம் 3841 பி மாவட்டம் சார்பாக இன்று சேத்துப்பட்டு மலையாள கிளப்பில் மாவட்ட ஆளுநர் அரிமா முருகன் தலைமையில் ஓணம் பண்டிகை சிறப்பாக நடைபெற்றது. பன்னாட்டு அரிமா சங்கம் 3241 பி மாவட்டம் சார்பாக இன்று சேத்துப்பட்டு மலையாளி கிளப்பில் மாவட்ட ஆளுநர் அரிமா முருகன் தலைமையில் ஓணம் பண்டிகை சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அஜித்குமார் ஐஆர்எஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மேலும் இதில் முன்னாள் ஆளுநர்கள் மற்றும் தலைவர்கள் குடும்பத்தோடு கலந்து கொண்டு சிறப்பித்தனர். விழாவை தலைமையேற்று நடத்திய அரிமா பன்னீர்செல்வம், வள்ளி தர்மன் மற்றும் தர்மன் அவர்கள் விழாவினை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். கூடலூரில் இந்து முன்னணி சார்பில் 140 விநாயகர் சிலைகளின் நகரின் முக்கிய சாலைகள் வழியாக செண்டை மேளங்கள் முழங்க கோலாகலமாக எடுத்துச் சென்று இரும்பு பாலம் அணையில் கரைத்தனர். கூடலூர், பந்தலூர் பகுதிகளில் செண்டை மேளங்கள் முழங்க கோலாகலமாக முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக சென்று 250 விநாயகர் சிலைகள் இரும்பு பாலம் ஆற்றுப்பகுதியில் கரைக்கப்பட்டன. இந்த விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலத்தை நகர்ப்பகுதியில் இருபுறமும் மக்கள் கூடி நின்று வழிநெடுகிலும் விநாயகர்களை வழிபட்டனர். விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி கூடலூர் நகர காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையில் நகர பள்ளத்த போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டு இருந்தது. பின்னர் சிலைகள் வாகனங்களில் அணிவகுத்தபடி சென்று கூடலூர் இரும்பு பாலம் அணையில் கரைக்கப்பட்டது. கோவையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற 4வது தேசிய பாரத தோஸ்பால் சாம்பியன்ஷிப் போட்டி நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. கோயம்புத்தூர் டவுன் தமிழ்நாடு பாரத் தோஸ்பால் சங்கம், இந்திய, ஆசிய மற்றும் உலக பாரத் தோஸ்பால் கூட்டமைப்புகள் ஆகியவை இணைந்து ஆண்கள் மற்றும் பெண்கள் பங்கேற்ற 4வது தேசிய பாரத் தோஸ்பால் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவையில் தொடங்கியது. இந்த சாம்பியன்ஷிப் மறைந்த டாக்டர் பி கிருஷ்ணநந்தாவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நடத்தப்பட்டது. இதில் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான போட்டியில் 12 மாநிலங்களைச் சேர்ந்த 350க்கும் மேற்பட்ட வீரர்கள், வீராங்கனைகள் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டம் தொரவலூர் பகுதியில் பனைமரம் விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் தொரவலூர் ஊராட்சிக்கு உட்பட்ட மூங்கில்பாளையம், பாம்பக்கோட்டையில் கிராமிய மக்கள் இயக்கம் மற்றும் பெருமாநல்லூர் ரோட்டரி சார்பாக பனைமரம் விதை நடும் நிகழ்வு நடைபெற்றது. இதில் 500க்கும் மேற்பட்ட விதைகள் நடப்பட்டது. இதில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கிராமிய மக்கள் இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் சம்பத்குமார் தலைமையில் பெருமாநல்லூர், செங்கம்பள்ளி, குன்னத்தூர், அவினாசி ஆகிய சுற்றுவட்டார பகுதியில் ஏரி, குளம் ஆகிய இடங்களில் பனைமரம் விதைகளை நடும் நிகழ்வை நடத்தி வருகிறார். சென்னை அடுத்த பூந்தமல்லியில் சிறப்பு வாய்ந்த ராமானுஜர் மண்டபத்தில் தமிழா பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் சங்க நிர்வாகி எஸ். வெங்கடேசன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை அடுத்த பூந்தமல்லி சிறப்பு வாய்ந்த ராமானுஜர் மண்டபத்தில் தமிழா பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் சங்க நிர்வாகி எஸ். வெங்கடேசன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணமக்கள் எஸ். வெங்கடேசன், கீர்த்தனா ஆகியோருக்கு தமிழா பிரஸ் அண்ட் மீடியா ரிப்போர்ட்டர்ஸ் சங்க தலைவர் ஞானராஜ், ஏசுதாசன் வாழ்த்து தெரிவித்து அன்பளிப்பை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து சங்க நிர்வாகிகள் தினசுவாளி, நிருபர் ஸ்டீபன் ராஜ், மாலிக் தமிழகம் விஜயகுமார் உட்பட பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள் என பலரும் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். நாகர்கோவிலில் புனித ஜோசப் கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா IAS அவர்கள் ஆய்வுகளை மேற்கொண்டார். நாகர்கோவில் புனித ஜோசப் கான்வென்ட் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற காலை உணவு திட்டம் குறித்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அழகுமீனா IAS ஆய்வுகளை மேற்கொண்டார். டெல்லி பாராளுமன்ற செக்ரட்டரி ராகுல் பென்னர்ஜி விநாயகர் சதுர்த்தி விஜர்சன ஊர்வலத்தை துவக்கி வைத்தார். சிவசேனா கட்சியின் சார்பாக டெல்லி பாராளுமன்ற செக்ரட்டரி ராகுல் பென்னர்ஜி பழனிக்கு வருகை தந்து விநாயகர் சதுர்த்தி விஜர்சனா ஊர்வலத்தை நேற்று துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு சிவசேனா கட்சியின் மாநில தலைவர் மணிபாரதி, மாநில துணைத் தலைவர் பூக்கடை எஸ். ஆனந்தம், மாநில பொதுச் செயலாளர் அமுதரசன், யுவசேனா மாநில தலைவர் கனிவளவன் ஆகியோர் டெல்லி பாராளுமன்ற செக்ரட்டரி ராகுல் பென்னர்ஜி அவர்களை வரவேற்று மரியாதை செலுத்தினர்.
இதில் சிவசேனா கட்சியினை சார்ந்த தஞ்சை மண்டல தலைவர் உதயகுமார் மற்றும் தஞ்சை மண்டல பழனி மாவட்ட கரூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். கோவையில் வியாபாரியிடம் லாபம் தருவோம் என நம்ப வைத்து ஏமாற்றிய 2 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை புதூர் பகுதியில் வசிப்பவர் முருகேசன். சஞ்சய் ரெட்டி மற்றும் அவரின் மனைவியான லாவண்யா தாங்கள் வெளிநாடுகளுக்கு மாணவர்களை அனுப்பி படிக்க வைக்கும் கன்சல்டன்சி வைத்து இருப்பதாகவும் சினிமா தயாரிப்பாளர்கள் என அறிமுகம் செய்து கொண்டு 71 லட்சம் வரை பணம் பெற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் கூறியபடி எந்த லாபமும் கொடுக்காமல் மோசடி செய்து தெரிய வந்துள்ளது. இதனால் ஏமாற்றமடைந்த முருகேசன் குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் இருவருக்கும் எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை 13வது வார்டு நகர்மன்றத்தில் உள்ள அருந்ததிய மக்களுக்கு எவ்வித பட்டாவும் அடிப்படை வசதிகளும் இல்லை என்று தமிழ் புலிகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் தலைமையில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை அருகே கொள்ளிலை 13வது நகர் மற்றும் வார்டு உட்பட்ட அந்த பகுதியிலும் 55 ஆண்டுகளாக வசித்து வருவர் பொதுமக்களுக்கு பட்டா வழங்க வேண்டியும் அடிப்படை வசதிகளான தண்ணீர் வசதிகள், வீட்டு வரி ரசீது, மின்சார வசதி போன்ற வசதிகளை செய்து தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் 4வது முறையாக 30க்கும் மேற்பட்டோர் கோரிக்கை வைத்தனர். கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 9 லட்சம் கனமீட்டர் சுற்றளவிற்கு அதிகமாக கழிவுகள் குவிந்து கிடப்பதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய ஆய்வில் தகவல் தெரிய வந்துள்ளது. கோவை வெள்ளலூர் குப்பை கிடங்கில் 100 வார்டுகளுக்கு சேரும் குப்பைகள் கொட்டப்படுகிறது. மக்கும் குப்பை, மக்கா குப்பை என்று தரம் பிரித்து குப்பைகள் வாங்கப்பட்டு முறையாக கையாளப்படுவதாக மாநகராட்சி தெரிவித்தாலும் இந்த குப்பை கிடங்கினால் சுகாதார பாதிப்பு ஏற்படுவதாக அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மதுரையில் செப்டம்பர் 26ஆம் தேதி செட்டியார்கள் பேரவை தேசிய கட்சியாக தொடங்குகிறோம் என PLA ஜெகநாத் மிஸ்ரா பேட்டியளித்துள்ளார். மதுரை காமராஜர் சாலையில் உள்ள தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அரங்கில் தேசிய செட்டியார்கள் பேரவையின் ID பிங்க் மாநாடு அக்கட்சியின் நிறுவன தலைவர் PLA ஜெகநாத் மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது. இதில் மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து IT பிங்க் நிர்வாகிகள் மாநாட்டில் கலந்து கொண்டனர். மேலும் இதில் புதிய அரசியல் கட்சியினை தொடங்கி தலைமையேற்று வழிநடத்த PLA ஜெகநாத் மிஸ்ராவுக்கு முழு அதிகாரம் வழங்குதல், நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 தீர்மானங்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டன. மதுரை பழங்கானத்தம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் அரங்கத்தில் இந்து ராஷ்டிரிய சபா தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. மதுரை பழங்கானத்தம் பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள தனியார் அரங்கத்தில் இந்து ராஷ்டிரிய சபா தமிழ்நாடு மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வழக்கறிஞர் மேகராஜ் பாண்டியன், தமிழ்நாடு மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் தலைமையில் சிறப்பழைப்பாளர்களாக இந்து ராஷ்டிரிய சபா தேசிய தலைவர் சுவாமி சங்க விஜேந்திரா பூரி, பொதுச் செயலாளர் நிர்மல் வாயத் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாநில, மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. ஊர்வலத்தில் குன்னூர் மட்டுமின்றி சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட விநாயகர் திருவுருவ சிலைகள், பேண்ட் வாத்தியம், தாரை தப்பட்டை முழங்க எடுத்து வரப்பட்டு லாஸ் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி பகுதியில் தீயணைப்பு துறையினர் உதவியுடன் கரைக்கப்பட்டது. ஊர்வலத்தில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி சுங்கச்சாவடியில் மீண்டும் சுங்க கட்டணம் உயர்வினை மத்திய அரசு கைவிட வேண்டும். சுங்க கட்டணம் உயர்வினால் விலைவாசி கடுமையாக உயரும் என்பதால் இந்த இரக்கமற்ற செயலை கைவிட வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். தருமபுரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, விக்கிரவாண்டி, சமயபுரம், ஓமலூர் உள்ளிட்ட 38 சுங்கச்சாவடிகளின் சுங்க கட்டணம் நேற்று நள்ளிரவு முதல் 5 முதல் 20 வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கருத்தில் கொண்டும் அவர்களின் துயரங்களை குறைக்கும் வகையிலும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ள சுங்க கட்டண உயர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என லாரி உரிமையாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் நங்கவள்ளி கிராமத்தை சேர்ந்த குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீக்குளிக்க முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் நங்கவள்ளி கிராமத்தை சேர்ந்த குடும்பத்தினருடைய நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்து எங்களை மிரட்டியும் அடித்தும் துன்புறுத்தி வருவதாகவும், எங்களால் சுதந்திரமாக அப்பகுதியில் வேலைக்கு மற்றும் எவ்வித வசதிக்கும் எங்களால் சென்று வர முடியவில்லை என பலமுறை நங்கவள்ளி காவல் நிலையத்தில் புகார் மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், எனவே உடனடியாக எங்களுடைய நிலத்தை மீட்டு எங்களை மிரட்டி வரும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் புகார் மனு அளித்தும் தீக்குளிக்க முயற்சி செய்தனர். இதனிடையே அருகில் இருந்த காவல் ஆய்வாளர் பழனியம்மாள் அவர்களை காப்பாற்றி உங்கள் பிரச்சினைக்கு கட்டாயம் தீர்வு கிடைக்கும் என்று சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட மொபைல் சங்கம் இணைந்து நடத்தும் பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது.
சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தி விழாவை முன்னிட்டு மக்களுக்கான மக்கள் இயக்கம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் மொபைல் சங்கம் இணைந்து பொது மருத்துவ முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் ஒருங்கிணைந்த மொபைல் சங்கம் பாலாஜி அப்துல் காதர் மற்றும் மக்களுக்கான மக்கள் இயக்கம் கார்த்திக் கண்ணன் ஏற்பாட்டில் பாரதிபுரம் முத்துமாரியம்மன் கோவில் அருகே நடைபெற்றது. ராணிப்பேட்டையில் முதியோரை தாக்கியவர் மீது நடவடிக்கை எடுக்குமா காவல் நிலையம் என கேள்வி எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் களவையடுத்த பாளி கிராமத்தில் வசித்து வரும் துரைசாந்தி ஆகியோரின் இவர்களின் பேரன் சஞ்சய் 15 ஆண்டுகளாக வந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் தற்போது தன் அப்பா அம்மாவிடம் இருந்து வந்ததாகவும் அவர்களை பார்க்க சென்ற மூர்த்தி சாந்தி ஆகியோரை எங்கள் வீட்டிற்கு வரக்கூடாது என்று சஞ்சயின் அம்மா அருள்ஜோதியின் அண்ணன் முருகானந்தம், அண்ணி கௌரி ஆகியோர் மூவரும் சேர்ந்து துரை மற்றும் அவரது மனைவி சாந்தி ஆகிய இருவரையும் நேற்று இரவு கடுமையாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. எனவே சம்பந்தப்பட்ட நபர்கள் மீது காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி அரசு மருத்துவக் கல்லூரியில் மூளைச்சாவடைந்த நபரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சுக்கிரனவள்ளி பகுதியை சார்ந்த நவீன்குமார் என்பவர் சாலை விபத்து ஏற்பட்டு மூளைச்சாவடைந்தார். இந்நிலையில் அவரது உடல் உறுப்புகள் அரசு மருத்துவமனையில் பெறப்பட்டு அவை தேவைப்படும் உயர் மருத்துவ நிலையங்களுக்கு அனுப்பப்பட உள்ளன. இதனிடையே உடல் உறுப்புகளை தானம் செய்த நவீன்குமார் உடலுக்கு அரசு மரியாதை செலுத்திய பின்னர் அவரது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது. சேலம் மின்னாப்பள்ளி அருகே ஏர்டெல் நிறுவனம் டவர் அமைக்கக்கூடாது என கூறி பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி தாலுகா மீனாம்பள்ளி ரயில்வே கேட் பகுதி ஊர் மக்கள் சார்பாக 20க்கும் மேற்பட்ட ஊர் பொதுமக்கள் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். இதில் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இந்நிலையில் அப்பகுதியில் ரமேஷ் என்பவர் செல்போன் டவர் அமைக்க அதற்கான வேலைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் செல்போன் டவர் எங்கள் பகுதிக்கு அமைத்ததால் ஊர் பொதுமக்கள் அனைவரும் டவர் கதிர்வீச்சுகளால் பாதிக்கப்பட்டு உடல்நலக்குறைவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் டவர் அமைக்கக்கூடாது என்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனிநபர் ஒப்பந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் பணியாளர்கள் நியமனம், பழைய ஊதியம், மாதத்திற்கு 2 நாள் சம்பளத்துடன் கூடிய விடுப்பு ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு மருத்துவமனை முன்பு தனியார் ஒப்பந்த ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருவண்ணாமலையில் அநாகரிகமாக பேசிய ஆசிரியரை கண்டித்தும் ஊர் பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் முன்பு முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் தச்சம்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பள்ளி மாணவர்கள் மாங்கா மரத்தின் மரக்கன்று உடைத்ததால் அப்பள்ளியில் பணியாற்றும் சாமுவேல் ஜோசப் என்ற ஆசிரியர் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடம் அநாகரிகமாக பேசியுள்ளார். இதனை கண்டிக்கும் வகையில் தச்சம்பட்டு காவல் நிலையத்தில் ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி ஊர் பொதுமக்கள் புகார் மனு அளித்தனர். சேலம் வாழப்பாடியில் ஆனந்தன் என்பவர் வங்கி மேனேஜர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளார். சேலம் மாவட்டம் வாழப்பாடி வட்டத்தில் உள்ள ஆனந்தன் என்பவர் சிட்டி யூனியன் வங்கியில் சிசி லோன் 45 லட்சம் கடனாக வாங்கி மாதத்தவணையாக மாதந்தோறும் வட்டியாக 80 லட்சத்திற்கும் மேல் பேங்கில் செலுத்தியுள்ளார். ஆனால் மீண்டும் எங்கள் வங்கி பணம் செலுத்த வேண்டும் என்று கூறி எங்கள் நிலத்தை ஏலம் விட்டுவிட்டதாகவும் சொல்லி எங்களை மிரட்டி வருகிறார்கள். ஆகவே உடனடியாக சிட்டி யூனியன் வங்கி மேனேஜர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் தேசிய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் விநாயகர் விஜயசன விழா ஊர்வலம் நடைபெற்றது. சென்னை அடுத்த குரோம்பேட்டையில் இந்து திராவிட மக்கள் கட்சி சார்பில் தேசிய தலைவரும் நிறுவனருமான டாக்டர் ரமேஷ் பாபுஜி தலைமையில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நடைபெற்றது. விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ மகாலட்சுமி சுவாமிகள் செஞ்சு ராஜா கலந்து கொண்டு 10 அடி உயர ஆபரேஷன் சிந்தூர் விநாயகர் சிலைக்கு சிறப்பு பூஜை செய்து 500க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கி விநாயகர் சிலைகளை வாகனத்தில் ஏற்றி கொடியசைத்து ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் போதைப் பொருளுக்கு எதிராக நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு கலைக் கல்லூரி மாணவ மாணவிகள் சார்பில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்கவும் என்பது குறித்த விழிப்புணர்வு பேரணி அரசு கலைக் கல்லூரி வளாகத்தில் தொடங்கியது. பேரணியில் போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவோம், போதைப் பொருட்களை தவிர்ப்போம், போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள், அதற்கான சிகிச்சை முறைகள் என்பது உள்ளிட்ட பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியவாறு முழக்கங்கள் எழுப்பியவாறு மாணவ மாணவிகள் சென்றனர். அரியலூர் மாவட்ட அளவில் பள்ளி மாணவர்களுக்கான சதுரங்க போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர்.
அரியலூரில் உள்ள தனியார் பள்ளியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான 19 வயதுக்கு உட்பட்ட மாணவ மாணவிகளுக்காக சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இப்போட்டியில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு விளையாடினர். இப்போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் முதல் 3 இடங்களை பெறும் மாணவ மாணவிகள் மண்டல அளவிலான சதுரங்க விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொள்வார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக இலவச அமரர் ஊர்தி வழங்கும் விழா, ஏழை மக்களுக்கு சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் சார்பாக இலவச அமரர் ஊர்தி வழங்கும் விழா, ஏழை மக்களுக்கு சேலை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மணிச்சட்டம் இதழின் ஆசிரியரும் தமிழ்நாடு ஊடக மக்கள் சங்கத்தின் மாநில தலைவருமான புருஷோத்தமன், மாநில செயலாளர் தேனிராஜா, மாநில பொருளாளர் தங்கப்பாண்டியன், கொடைக்கானல் காவல் ஆய்வாளர் பாஸ்கரன் மற்றும் சமூக சேவகர்களும் அனைத்து கட்சியினர்களும் முக்கிய பிரமுகர்களும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கோவையில் தமமு 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்ட தெற்கு பகுதி குடியமுத்தூர் கிழக்கு கிளை சார்பாக முப்பெரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவையில் தமமு 31ஆம் ஆண்டு துவக்க விழாவை முன்னிட்டு கோவை மத்திய மாவட்ட தெற்கு பகுதி குடியமுத்தூர் கிழக்கு கிளை சார்பாக முப்பெரும் நிகழ்ச்சி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு தமமு குடியமுத்தூர் கிழக்கு கிளை தலைவர் அமானுல்லா தலைமை தாங்கினார். கிளை பொருளாளர் ஆரிஃப் வரவேற்புரையாற்றினார். இதில் முதல் நிர்வாக குழு கழக கொடியேற்ற நிகழ்ச்சியை மாமக மாநில பொருளாளர் உமர் துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தமமுக மாநில பிரதிநிதி சாதிக் அலி, தமமுக மாவட்ட தலைவர் சர்புதீன், மாவட்ட செயலாளர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் கொடியேற்று இனிப்பு வழங்கினர். செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில் எலும்பு சிகிச்சை பிரிவுக்கு நோயாளிகள் செல்லும் சிதிலமடைந்த சாலையை சீரமைக்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். செங்கல்பட்டில் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. இந்த மருத்துவமனைக்கு நாள்தோறும் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, மதுராந்தகம் ஆகிய பகுதியில் இருந்து பல்லாயிரம் நோயாளிகள் வந்து செல்கின்றனர். இந்நிலையில் இந்த மருத்துவமனையில் அவசர எலும்பு சிகிச்சை பிரிவு கட்டிடத்திற்கு செல்லும் சாலை மிகவும் சிதிலமடைந்துள்ளதாகவும், சாலையில் மழைநீர் தேங்கியுள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும், எலும்பு சிகிச்சைக்காக செல்லும் நோயாளிகளுக்கு மிகவும் சிரமமாக உள்ளதாகவும், ஆகையால் சிதிலமடைந்த சாலையை சீரமைத்து தரக்கோரி செங்கல்பட்டு மருத்துவ நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகா அவர்களிடம் மனு அளிக்கப்பட்டது. செங்கல்பட்டில் விநாயகர் சிலைகள் ஊர்வலம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. செங்கல்பட்டு நகரில் வேதாசல நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டிருந்த 39 விநாயகர் சிலைகளும் மேல் தாலுகாவிற்கு உட்பட்ட திம்மாவரம், ஆத்தூர், வில்லியம்பாக்கம், பழவேரி, புலிப்பாக்கம் உள்ளிட்ட கிராமப்புற பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த 54 விநாயகர் சிலைகளும் ஊர்வலமாக மாமல்லபுரம் கடலில் கரைப்பதற்காக கொண்டு செல்லப்பட்டது. இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்ட விநாயகர் சிலை ஊர்வலம் நகர தலைவர் அன்னைராஜ் தலைமையில் நிர்வாகிகள் நாராயணன், செந்தில், கரிமேடு கண்ணன், கங்காதரன் உள்ளிட்டோர் முன்னிலையில் இந்து முன்னணி அமைப்பின் திருச்சி மாவட்ட செயலாளர் குணா, பாஜக மாவட்ட செயலாளர் கஜேந்திரன், மாவட்ட பொதுச் செயலாளர் சௌபாக்கியா ஆகியோர் இதில் கலந்து கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு ஊர்வலத்தை துவக்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் போதை ஆசாமியால் வர்த்தகர்கள், வாகன ஓட்டிகள், பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை ஓர கிராமங்களை சேர்ந்த பகுதியாக அருமனை பேரூராட்சி பகுதி அமைந்துள்ளது. இந்த நிலையில் மதுபோதையில் இளைஞர் ஒருவர் அந்த பகுதியில் கடைகளுக்கு சென்று கடையில் இருந்தவர்களிடம் தகராறு செய்து உள்ளனர். தொடர்ந்து சாலை ஓரமாக நின்று ரகளை செய்துள்ளார். இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் ஊராட்சி பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆத்தூர்குப்பம் ஊராட்சி பன்னான்குப்பம் கொள்ளக்கொட்டாய் பகுதியில் புதிதாக ஆலயம் புனரமைக்கப்பட்டு முத்துமாரியம்மன் ஆலயத்தில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவில் சாமிக்கு கொடியேற்றுதல் தொடங்கி காப்பு கட்டுதல், முளைப்பாரி கொண்டு வருதல், ஆலயத்தில் உள்ள பல்வேறு பிரகார தெய்வங்களுக்கும் பூஜை நிறைவேற்றி யாகசாலை பிரவேசம் தொடங்கி மகா பூர்ணாகதியை கலச புறப்பாடு செய்து ஆலயத்தில் மேல் உள்ள அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு ஆலயத்தில் உள்ள மாரியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த சிட்லாப்பாக்கம் பகுதி கழக தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா பகுதி செயலாளர் பழனி தலைமையில் அவைத்தலைவர் சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்றது. சென்னை குரோம்பேட்டை அடுத்த சிட்லாப்பாக்கம் பகுதி கழக தேமுதிக சார்பில் மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பிறந்தநாள் விழா பகுதி செயலாளர் பழனி தலைமையில் அவைத்தலைவர் சேகர் ஏற்பாட்டில் நடைபெற்றது.
இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பளிப்பாளராக செங்கல்பட்டு மாவட்ட செயலாளர் அனகை முருகேசன் கலந்து கொண்டு கழக கொடியேற்றி விஜயகாந்த் அவர்களின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து அப்பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் 500க்கும் மேற்பட்டோருக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட துணை செயலாளர் செழியன், அஸ்தினாபுரம் பகுதி செயலாளர் ரிசர்ட், சிட்லாப்பாக்கம் பகுதி துணை செயலாளர் விஜயகுமார் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் திப்பாக்கோட்டை கிழக்கு குடியிருப்பு பகுதியில் விவசாயம் பாதிப்படைவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். சிவகங்கை மாவட்டம் திப்பாக்கோட்டை கிழக்கு குடியிருப்பு பகுதியில் புதிதாக புனித செபஸ்தியார் ஆலயம் கட்டப்பட்டு அதன் சிறப்பு விழா கடந்த மாதம் நடைபெற்று முடிந்தது. இந்நிலையில் இந்த ஆலயத்தின் அருகில் குளம் ஒன்று உள்ளது. இந்நிலையில் இந்த குளத்திற்கு தண்ணீர் செல்லும் கால்வாய் பகுதி விழாவின் போது ஆலயத்திற்கு வரும் கிறிஸ்தவர்கள் எளிதாக சென்று வருவதற்காக மூடிவிட்டனர். இதனால் தற்பொழுது பெய்யும் மழை தண்ணீர் குளத்தில் செல்லாமல் வீணாவதாகவும் இதனால் விவசாயம் பாதிப்படைவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். மதுரை தலைமை அலுவலகத்தில் 310வது புலித்தேவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில தலைமை கழக செயலாளர் எஸ். வேலுச்சாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மதுரை தலைமை அலுவலகத்தில் 310வது புலித்தேவர் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில தலைமை கழக செயலாளர் எஸ். வேலுச்சாமி தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்த விழாவில் மாநில துணைத் தலைவர் எஸ். முத்துராமலிங்கம், மதுரை மண்டல தலைவர் எஸ். எம். நாகராஜ், மாநில தொழிற்சங்க பொருளாளர் செல்வராஜ், ராமையா, 25வது வார்டு செயலாளர் ராசுதேவர், 32வது வார்டு செயலாளர் சண்முகவேல் தேவர், 25வது அவைத்தலைவர் சேகர், தா. அர்சுன் மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கோவையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அரசாணைப்படி தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர் ஆகியோரின் புகைப்படங்களை வைக்க கோரி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கோவையில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்களிலும் தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, அண்ணல் அம்பேத்கர் புகைப்படங்களை வைக்க கோரி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் சார்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரசு அலுவலகங்களில் புகைப்படங்கள் வைக்கப்படும் என அரசாணை வெளியிட்டும் தற்பொழுது வரை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என குற்றச்சாட்டு தெரிவித்தனர். கோவை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பி. வேலுமணி கோவை மாவட்ட மக்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு மனு அளித்துள்ளார். கோவை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். பி. வேலுமணி கோவை மாவட்ட மக்களை பாதிக்கும் முக்கிய பிரச்சனைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு அளித்த மனுவில் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் திறந்த இருதய அறுவை சிகிச்சை நிறுத்தப்பட்டிருப்பதை மீண்டும் தொடங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் கோரியுள்ளார். மேலும் இதில் திருப்பூர், நீலகிரி, பாலக்காடு உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் நோயாளிகள் சிகிச்சைக்கு வருகின்றனர் என்பதால் ஏழை மற்றும் தொழிலாளர் மக்களுக்கு இது மிக அவசியமான சேவையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். தருமபுரியில் தாவேகாவினர் ஆதரவற்ற மூதாட்டிக்கு புது வீடு கட்டி கொடுத்தனர். தருமபுரி மாவட்டம் பப்பாரப்பட்டி அருகே ஆதரவற்ற 90 வயது மூதாட்டியின் கூரை வீடு மழையால் முற்றிலும் சேதமடைந்த நிலையில் 1.5 லட்சம் மதிப்பில் புதிய வீடு கட்டி கொடுத்த தாவேகாவினர் அந்த வீட்டிற்கு தளபதியின் அன்பு இல்லம் என பெயர் சூட்டி பாட்டியிடம் ஒப்படைத்தனர். இதில் பாப்பாரப்பட்டி நகர செயலாளர் ரமேஷ், மாவட்ட நிர்வாகிகள் வீரமணி, கோபி, குமார், செந்தில்நாதன், தினேஷ், பெண்ணாகரம் ஒன்றிய செயலாளர் ரஞ்சித், பாப்பாரப்பட்டி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். தேனி மாவட்டம் காமையகவுண்டன்பட்டியில் கடந்த வாரம் கல்குவாரி பிரச்சினை தொடர்பாக கொலை செய்யப்பட்ட வாலிபர் வீட்டிற்கு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் நேரில் சென்று நிதியுதவி அளித்து ஆறுதல் தெரிவித்தார். தேனி மாவட்டம் கம்பம் பாரதியார் நகர் பகுதியில் வசித்து வந்தவர் சதீஷ்குமார் என்ற சசி. இவர் கம்பம் சுருளிப்பட்டி செல்லும் சாலையில் இருசக்கர வாகன பழுதுபார்க்கும் நிலையம் வைத்து தொழில் செய்து வந்தார். இந்நிலையில் கடந்த 26ஆம் தேதி அன்று சசிகுமார் என்ற சசியை கல்குவாரி தரப்பினர் பேச்சுவார்த்தை அழைத்து காமையகவுண்டன்பட்டியில் உள்ள சமுதாய கூடத்தில் குத்தி கொலை செய்தனர். இந்நிலையில் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன் கம்பத்தில் சசியின் வீட்டிற்கு சென்று அவரது தாயார் ஜானகி மற்றும் சசியின் மனைவி உள்ளிட்டோரிடம் ஆறுதல் கூறினார். கொடைக்கானலில் சுற்றுலா தலங்களில் தனித்தனியாக கட்டணம் வசூலித்து வந்த நிலையில் இன்று முதல் 4 இடங்களுக்கும் சேர்த்து ஒரே கட்டணமாக வசூலிக்கப்பட ஏற்பாடு செய்து வனத்துறையினர் தகவல் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களான குணா குகை, தூண்பாறை, பைன் மரக்காடுகள், மோயர் சதுக்கம் ஆகிய 4 சுற்றுலா தலங்களை காண இன்று முதல் ஒரே இடத்தில் சுற்றுலா பயணிகளிடம் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். இதற்கு முன்பு இந்த சுற்றுலா தலங்களில் ஒவ்வொரு பகுதிகளும் செல்ல நபர் ஒருவருக்கு தலா ரூபாய் 10 வீதம் 4 இடங்களில் தனித்தனியாக கட்டணம் வசூலித்த நிலையில் தற்போது நுழைவாயில் பகுதியில் நபர் ஒருவருக்கு ஒரே கட்டணமாக ரூபாய் 30 மட்டும் வசூலிக்கப்பட உள்ளதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். விழுப்புரம் ஜெயேந்திரா பள்ளியின் அறிவியல், கணிதம் மற்றும் கணினி அறிவியல் துறைகளில் 1500 தலைப்பில் உலக சாதனை நிகழ்ச்சி நம் பள்ளியில் நடைபெற்றது.
விழுப்புரம் ஜெயேந்திரா பள்ளியின் அறிவியல், கணிதம் மற்றும் கணினி அறிவியல் துறைகளில் 1500 தலைப்பில் உலக சாதனை நிகழ்ச்சி நம் பள்ளியில் நடைபெற்றது. இதில் LKG முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் அந்தந்த துறை சார்ந்த படைப்புகள் பார்வையாளர்களின் கண்களுக்கு விருந்தாகின. நிகழ்வினை விழுப்புரம் மூத்த அரசு வழக்கறிஞர் திரு TS சுப்பிரமணியன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.